ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் கோவை செல்வராஜ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வீட்டிலேயே இருந்து கட்சி அலுவலகத்திலேயே இருந்து நாம் அந்த காணொலி மூலமாக பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அப்படியும் நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம் என்று அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் அது எந்த கடிதம் யார் அனுப்பியது என்று தெரியவில்லை. அதனால் அந்த நிகழ்ச்சி என்பது அது ஒரு துதிபாடுகிற நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்திருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல மாட்டேன். தொடர்ந்து கட்சிக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. இந்த 34 இடங்கள்ல விடுபட்ட உள்ளாட்சி அமைப்புகள்ல ரெட்டலையில போட்டியிடக்கூடிய அந்த முடக்குனதே இவர் தான் காரணம் அப்படின்னு அதாவது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர் இவருக்கு கீழ் இருக்கிற இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் இருக்கிறார்கள். அதனால் இவர் இவரோடு சேர்ந்து செய்யவில்லை என்று சொல்லுவதற்கு அவர் சொல்லுவதற்கே தகுதி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு தலைவர் கிடையாது. கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். அதனால் இவர் முறையாக இரட்டை இலை சின்னம் கடிதம் பிரச்சனைகள் 1000 இருக்கட்டும் இரட்டை இலை சின்னம் கொடுப்பதற்காக கடிதம் கொடுக்க வேண்டும். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அனுப்பி வைக்க சொல்லி தலைமை கழகத்துக்கு கேட்ட பொழுது தலைமை கழகத்தை அனுப்பவில்லை. இவர் கொடுத்த கடிதத்தையும் அவர் பார்க்கவில்லை. முறையாக 2வது ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதனால் அவர்களெல்லாம் போடுவது டிராமா. அவர்களுக்கு அதிமுகவை பற்றியும் கவலை இல்லை. கட்சி சின்னம் கொடுத்துதான் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று கவலை இல்லை. அவர்களுக்கு ஒரே எண்ணம் சாதாரணமாக இருந்து முதலமைச்சராவதற்கு சசிகலா அம்மா அவர்கள் மூலமாக வந்தார். அவரையும் தூக்கி எறிந்து விட்டார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் 4.5 வருஷம் இந்த ஆட்சி நடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்தார். அவரையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்போ கட்சியுடைய பொதுச் செயலாளராக அதாவது எல்லாரும் சேர்ந்து 2017 இறுதியில் நடந்த பொதுக்குழுவில் என்ன சொன்னோம், அம்மா இருந்த இடம் தலைவர் எப்படி இருந்தாரோ அதனால தலைவருக்கு அப்புறம் தலைவர் இந்த கட்சிக்கு தலைவர்னா எம்ஜிஆர் தான் சொல்லி அம்மா சொல்லி அவைத் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. தலைவராகவே கட்சிக்கு யாரும் இல்லை. 17 வருஷம் அவர் பொதுச் செயலாளர் இருந்தார், கட்சி நடத்தினார். அதே மாதிரி அம்மா 28 வருடம் பொதுச் செயலாளர் இருந்த காரணத்தினால அம்மா இருந்த நிரந்தர பொதுச் செயலாளர் இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை தேர்ந்தெடுத்து 2 பேர் சேர்ந்து கட்சியை வழிநடத்துவார் என்று சொன்னார்கள். இந்த 6 ஆண்டுகளாக கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு திடீர் என்று ஒரு செயற்குழு கூட்டம் ஒரு கூட்டம் நடக்கிறது, நிர்வாகிகள் கூட்டம் தலைமை கழகத்தில். அந்த கூட்டத்தில் எதுக்காக அந்த கூட்டம் கூட்டப்பட்டது? கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் அவர்களெல்லாம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வராமல் இருந்தால் நல்லா இருக்காது. அவங்க தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் கட்சிக்கு வேலை செஞ்சவங்க சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிடுறதுக்காக ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டம்லாம் முடிஞ்சு நன்றி சொல்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த மூர்த்தி என்கிற முன்னாள் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நீ பேசுன்னு சொல்லிட்டு இவர் பேச சொல்லி எல்லாரும் ஒத்த தலைமைங்கிற வார்த்தையை பேச வச்சு அவ்வளோ பிரச்சனை உருவாக்கிவிட்டார். அதனால் இந்த மொத்த காரணத்துக்கும் இந்த சதிக்கும் இந்த துரோகத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனால அவர் தான் இதெல்லாம் செஞ்சார் ஒழிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த விஷயம் தெரியாது. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. அதனால் இன்றைக்கு அவர் செய்கிற அந்த துரோகம் கட்சிக்கு செய்கிற துரோகம் உங்களுக்கு ரெட்டலை இன்னைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டி கிடைக்காத காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். என்ன காரணம்? இப்போ 29/4/2022 தேர்தல் கமிஷனில் கொண்டுட்டு போய் கடிதம் கொடுக்குறாங்க. அதில் எல்லா நிர்வாகிகளும் முறையாக ஜனவரி மாதம் 7ஆம் தேதியில் இவங்க 2 பேரும் டிசம்பர் 7ஆம் தேதி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மாவட்ட செயலாளர் எல்லாரும் வட்ட செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக கொண்டே பட்டியலே கொடுத்தாச்சு. எல்லாமே பத்திரிகையில் வெளியிட்டாச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக இன்னும் 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை நீங்கள் 2 மாதத்தில் நீங்கள் இன்னைக்கு ஒத்த தலைமைன்னு சொல்லி இது மாதிரி ஒரு கட்சியில் குழப்பத்தை செஞ்சு இந்த கட்சியை நீங்கள் என்ன நிறுவன தலைவரா? இந்த கட்சியை நீ ஆரம்பித்த கட்சியா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்க குடும்ப கட்சியா இது இல்லை அவங்க கம்பெனியா இது? எப்போ வேணால் யாரை வேணால் வச்சுக்கிறது யாரை வேணால் எடுக்கிறது? ஒருங்கிணைப்பாளரை எடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவரை நீக்கியாச்சுன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இவர் யாரு சொல்றதுக்கு? இவர் என்ன பதவியில் இருக்காரு? 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கு 4 கோடி ரூபாய் பணம், ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துதான் கூட்டப்பட்டதா திரு டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். மத்திய உளவு அமைப்பு இந்த பண பட்டுவாடா குறித்து விசாரிக்கிறதா செய்தி வருது. அந்த மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணி தான் இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழு கூட்டம் நடந்ததா? இல்ல, அது நீங்க யார் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களோ கொடுத்தீங்களான்னு சொல்லி அங்கே கேளுங்க. உங்களுக்கு அங்கே 2-3 ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இந்த கோமாளியை பேசிட்டு இருக்காங்களே அந்த கோமாளிகிட்ட கேளுங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்ல வழக்குல நேற்று ஒரு பெட்டிஷனை அடிஷனலா சேர்த்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியின் பொருளாதார பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க. கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில கையெழுத்து போட முடியாத நிலை இருக்கு.
அப்படின்றத சொல்றாரு. எப்படி இது? அதாவது கட்சிக்கு வந்து தலைமை கழகத்தினுடைய கட்சியினுடைய பொருளாளர் 17 ஆண்டுகளாக புரட்சித் தலைவர் அம்மாவால் நியமிக்கப்பட்டு இன்று வரை கட்சியை வழிநடத்திட்டு வர்றார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருக்கு அப்புறம் யார் வாரிசுன்னு கேட்கும்போது கட்சியுடைய தொண்டர்கள் எஜமானர்கள் சொன்னார். அம்மா அவரை அறிமுகப்படுத்திட்டு போனார். அம்மா அவர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் தான் அறிமுகப்படுத்தினாங்க. 2001 முதலமைச்சராக்குனாங்க. 2014 முதலமைச்சர் ஆக்கும் போதும் இதே எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருக்கிறார். ஏன் அவர் அம்மா தேர்ந்தெடுக்கல? நம்பிக்கை இல்லாத காரணம். இவர் மேலே அம்மா நம்பிக்கை இருக்கா? அம்மா தானே நிரூபிச்சாங்க, அம்மா தானே அவரை நியமிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவர் தான் வந்து முதலமைச்சர் பதவியை ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க இனி ஒருத்தரை வழிமொழிகிறாங்கன்னா எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்து இவருக்கு முதலமைச்சராக போன சட்டமன்ற தேர்தலில் அவர் சொன்னார். இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் 4 வருஷம் இவர் முதலமைச்சராக எடப்பாடி இருக்கும்போது அதிமுகவில் எத்தனை தேர்தல் வந்தது? 9 மாவட்டத்துக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தது, அடியோட வாஸ் அவுட் ஆச்சு. பாராளுமன்ற தேர்தலில் தம்பித்துறை உட்பட ஒரு பெரிய ஜனநாயகவாதின்னு பேசுறாரு தம்பித்துறை. வேற யாராவது எங்க மாதிரி இருந்தா வாழ்நாள் பூரா தேர்தல் நிற்க மாட்டோம். 5.25 லட்சம் ஓட்டுல தோக்குறாரு. கேவலமா இல்லையா? அவர் இன்னும் அரசியலில் வந்து பதவி வாங்கணும்னு அலையிறார். அதனால எல்லாருமே 4 லட்சம் 5 லட்சம் ஓட்டுல அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த 50 வருஷத்துல இந்த தேர்தலில் 5 லட்சம் ஓட்டுல தோல்வி அடைஞ்ச ஒரே தேர்தல் இந்த தேர்தல் தான். அதோட உள்ளாட்சி மன்ற தேர்தல் 21 மாநகராட்சியில் வாஸ் அவுட் ஆயிடுச்சு. இந்த நிலையில வேற யாராவது வந்தா கட்சியில வந்து நீங்க கட்சியை நடத்துங்க, நான் ஓபிஎஸ் சொல்லி போட்டு அமைதியா நீங்க ஒத்த தலைமையா இருந்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு கௌரவம் ஒதுங்கி இருப்பாங்க. ஓபிஎஸ் இல்லத்தில் கோவை செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.